ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2/3/2024 பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நம்ம ஞானமே முழு அமைதிக்கான ஞானம் இல்லையா? பக்தினாலே சத்தம்தான், இங்கே அமைதி. எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா ஞான கடலை, அமைதியின் கடலை அமைதியாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்லி கொடுக்குறார். ஸோ இங்கே மந்திரத்தை ஜபிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அதனால தான் எடுத்தோடனே நிறைய பேர் புதுசாகிறவங்க என்ன சொல்லி தியானம் பண்ணணும். அப்போ ஞானம் புரியும்போது தான் அப்பாவை நினைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ மற்றபடி பாபான்னு வாயை திறந்து கூட சொல்ல தேவையில்லை. கேள்வி: உங்கள் முன்னேற்றத்தின் ஆதாரம் என்ன? பாபாவுடைய ஞானம் எப்போ உங்களுக்கு தாரணை ஆகும்? முன்னேற்றத்தின் ஆதாரம் அன்பு. பாபா மேலே வச்சிருக்கிற அன்பு தான் நம்ம முன்னேறதுக்கான ஆதாரம். அவருக்கு உடம்பு கிடையாது, வந்து மிரட்ட போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ ஸ்கூல் டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதலைன்னா பயப்படுவோம், அடிப்பார். இங்கேயும் நடக்கும் சூக்ஷ்மமாக. பட் ஆனால் நேரடியாக வராததுனால அவர் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்கணுன்னா அவர் மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க. அப்போ தான் முன்னேறுவீங்க. அதனால் அந்த ஒரு தந்தை மீது மட்டும் உண்மையான அன்பு இருக்கணும். ஆனால் நிறைய குழந்தைங்க பாபா கூடவே இருந்தும் முன்னேறலை அப்படின்னா கண்டிப்பாக அன்பு குறைச்சலாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாபாவை நினைப்பீங்க. பாபாவை நினைக்கிறதன் மூலமாக தான் அவருடைய ஞானம் தாரணை ஆகும். இன்னொன்று பாபா சொல்லியிருக்காரு, பாபா நினைக்க தான் அன்பு வருன்றார் இல்லையா? ஸோ அன்பு இருந்தாலே மீண்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ நினைக்க ஆத்ம தூய்மையாகும், ஞானம் நல்ல தாரணை ஆகும். ஸோ அப்போ ஞானம் தாரணை ஆகாததுனால தான் நம்ம நிறைய தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறோம். ஞானம் நல்லா தாரணை ஆச்சுன்னா அந்த நேரமே டக்குன்னு நமக்கு ஒரு அலர்ட் வரும் மைண்டில், இது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வரலைன்னா பாபாவை நினைக்கல, காரணம் அன்பு இல்லை. அதுக்கு தான் பாபா படித்து சொல்கிறாரு, நேர்மையான உள்ளத்தோட சார்ட்டு வையுங்க. பாபா சொல்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு டக்குன்னு வச்சிடறதை நிறுத்திடுறோம். அப்போ தான் மாயாவே என்டர் ஆகுது. சார்ட்டு எழுதும்போது மாயா என்டரே ஆகாது, க்ளீனாக தெரியும். ஸோ அதனால் சார்ட்டு நேர்மையான மனசோட வையுங்க. எதையுமே அப்பா கிட்ட மறைக்காதீங்க. ஆத்ம உணர்வுடையவராகி உங்களுடைய குணத்தை சீர்திருத்திக்கிட்டே இருங்க. இல்லை ஆத்ம உணர்வில் எவ்வளோ நேரம் இருந்தன்றது மெயினாக சார்ட்டில் எழுதணும். ஏன்னா நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தாலே அப்பா நினைவு, ஆஸ்தி நினைவு, பாபா சொன்ன ஞானத்தின் நினைவு எல்லாமே வந்துடும். அல்லது சக்கரத்தை சுற்றினாலும் இது எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ தான் உங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி ஏதாவது குறை இருக்குதுன்னா டக்குன்னு பாபா கிட்ட சொல்லணும், மறைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் சாந்தி. குழந்தைங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி உட்காரணும்? ஆத்மான்ற உணர்வில் உட்காரணும். மற்ற எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஹடயோகத்தில் என்ன பண்ணுவாங்க? பத்மாசனத்தில் உட்காரணுமா இல்லை வேறு ஆசனத்தில் உட்காரணுமான்னு கேட்பாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது, ஆத்மானு உணர்ந்து உட்காரணும். அதனால தான் சிவலிங்கத்தை சுற்றி அந்த தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய லிங்கங்கள் இருக்கும். அது எல்லாம் என்னது? சாலிகிராமம். நாம் ஆத்ம ரூபத்தில், லிங்கம்னாலே ஆத்ம ரூபந்தான். ஆத்மானு உணர்ந்து அப்பாவின் நினைவில் இருங்க. பாபா கேட்குறார், நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்கன்னா திரும்ப நீங்கள் அவங்கள இப்படி கேட்குறீங்களா? உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்றீங்களா, உடல்னு உணர்றீங்களா அப்படின்னு கேட்கணுன்றார். ஸோ நம்ம முதல்ல முரளி எடுக்கும்போதெல்லாம் அடிக்கடி ஒன்று பண்ணுவோம். அப்பயே முரளி கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கையை தூக்குவோம் அப்படின்னு அர்த்தம்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அடிக்கடி. ஸோ அதான் பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இது முரளி கிளாஸ்லேயே எடுத்துக்கலாம்.
ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? ஏன்னா முரளி எடுக்கும்போதே நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லைன்னா அப்புறம் எப்போ தான் இருக்க போகிறீங்க? உங்களை ஆத்மானு உணர்ந்து உட்காருங்க. மறுஜன்மம் எடுத்து வந்தது ஆத்மா. நாராயணன் உடம்புலேருந்து பல உடம்பை எடுத்து 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 வந்தது நம்ம பூர்வ மத்தியில் இருக்கிற அதே ஆத்மா. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. இப்போ மறுஜன்மம் எடுத்து எடுத்து வரும்போது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு அழுக்கு சேர்ந்துக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ வெறும் அது காரணம் வந்து உடம்புன்னு நினச்சதுனால தான் ஒட்டிச்சு எல்லா அழுக்கும். இப்போ நான் வெறும் ஆத்மான்னு உணர்ந்து என்னோட அப்பா பரமாத்மா அப்படின்னு அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவில் ஒட்டி இருக்கிற அழுக்கு எல்லாம் க்ளீன் ஆகும். அப்பாவை நினைத்தால்தான் பாவம் அழியும். இதுதான் யோக நெருப்பு. ஆத்மாவில் இருக்கிற அழுக்கை எரிக்கிற யோக அக்னி இது. நிராகார தந்தை நிராகார குழந்தைங்க கிட்ட சொல்கிறார், என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும், நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. தூய்மை ஆகிறது தான் நம்ம லட்சியம். அப்போ தூய்மை ஆகாமல் தடுக்கிறது பாவம், அதை அழிக்கிறதுக்கு தான் பாபாவுடைய நினைவு. இப்போ தூய்மை ஆகிட்டிங்கனாலே கலியுகத்தில் வந்து தப்பிச்சு முக்தி அடையலாம். கூடவே தெய்வீக குணத்தை எல்லாம் தாரணை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தியும் அடையலாம். எல்லோருமே முக்திக்கு பிறகு ஜீவன் முக்திக்கு வந்தே ஆகணும். ஏன்னா சத்தியுகத்தில் வர்றது மட்டும் ஜீவன் முக்தி கிடையாது. முதல் ஜென்மம் எந்த தர்மத்தை ஆத்மா எடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு அது ஜீவன் முக்தி தான். ஏன்னா அப்பா உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்க. அப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ பணக்காரங்களாக இருக்கிறவங்களாம் இப்போ தான் அவங்களுக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையை இப்போ தான் தொடங்கி இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஈசலுக்கு சமமான வாழ்க்கை. நைட்டு பிறக்கும், காலையில் செத்து கிடக்கும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறார், இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஆத்மான்ற நிச்சய புத்தியோடு உட்காருங்க. சகோதர சகோதரிகளே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். உட்காரும்போதே வெறும் ஆத்மான்ற உணர்வில் உட்காரணும். அப்படி கும்பலாக உட்காரும்போது, இப்போ சென்டரில் கூட்டாக யோகா பண்ணுறோம் அப்படின்போது முதல்ல ஆத்மான்னு உணரணும். ஏன்? அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி உங்களுக்கு கவனம் வராது. அது ஒரு ஆத்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க? ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. பரமாத்மா கிட்ட புத்தி போகும். நீங்கள் உடல் உணர்வில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஞாபகம்லாம் வரும். ஸோ பாபாவோட கட்டளை இது. கட்டளைன்னு வருது, ஆனால் இது உண்மையில் ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் பைபிளில் கட்டளை, கர்த்தரின் கட்டளைன்னு வரும், அதெல்லாம் ரொம்ப மோசமாக டெரராக இருக்கும். இவனை வெட்டு, அவனை குத்துன்னு இருக்கும். கட்டளைன்ற வார்த்தையை தூக்கி அங்கே போட்டு, கட்டளைனாலே அந்த மாதிரி ஒரு கடுமையான விஷயத்துக்கு தானே நம்ம கட்டளைன்னுவோம். அதனால் அங்கே கடுமையான விஷயம் வெளிப்பட்டுருக்குது. ஆனால் இங்கே பாபா நம்மளை நினைவு யாத்திரையில் அழைச்சிட்டு போகிறார். ஸ்தூல யாத்திரை கிடையாது. அங்கே மோசஸ் ஸ்தூலமாக அழைச்சிட்டு போவோம். ராமர், தர்மர் எல்லோரும் ஸ்தூலமாக காட்டில் யாத்திரை போயிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. கலியுக காட்டில் சூக்ஷ்மமாக புத்தியினால் யாத்திரை போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய புத்தியை என்னோடு மட்டும் இணைச்சிங்கன்னா ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா எந்த அளவுக்கு பாவம் அழியுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்குது ஆத்மா. ஸோ அந்த பாவம் அழிக்கணும். அதுக்கு தான் என்னோடு புத்தியை இணையுங்கள். ஸோ இதை திரும்ப திரும்ப மற்றவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி புரிய வைக்கிறீங்க அப்படின்னா தான் அவங்களும் ஆத்மா அழிவற்றது, உடம்பு தான் அழியக்கூடியதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. எப்படி? திரும்ப திரும்ப சொல்லணுன்றார். அது அவங்க மைண்டில் இப்போ நமக்கு தினம் முரளியில் இதே தானே சொல்கிறார். அப்பயும் ஆத்ம உணர்வில் வர முடியுதா?
நிரந்தரமாக. அப்போ புதுசாக வந்து கேட்குறவங்களுக்கு எத்தனை தடவை அதை சொல்லணும்? பாபாவே ஒரு முரளியில் பல தடவை ரிப்பீட் பண்ணுறாருன்னா அந்த மாதிரி 1000 மடங்கு நம்ம ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே அழிவற்ற ஆத்மா அழியக்கூடிய உடலை தாரணை செஞ்சு தன்னுடைய பாகத்தை நடிக்குது. பிறகு அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்து பாகத்தை தொடருது. மொத்தத்தில் ஆத்மாவும் இருக்க போகுது, அதோடைய நடிப்பும் இருக்க தான் போகுது. உடம்பு மட்டும் மாற்றிக்க போகுது. அதனால்தான் ஆத்மான்னு உணருங்க, ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்க, உடம்புன்னு பார்க்காதீங்க அப்படிங்கிறார். ஆத்மாவுடைய உண்மையான தர்மமே அமைதி தான். சுய தர்மம் அமைதி. ஆத்மாவுக்கு அது தெரியல. அமைதியை தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க. நிறைய யூடியூப்பில் வெளிநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா விடோ லைஃப், 20 வயசில் விடோ ஆகிட்டேன், அதாவது விதவை ஆகிட்டேன், 30 வயசில் விதவை ஆகிட்டேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டில் கூட அப்படியே அவங்க வாழறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, தனியாக வாழ்க்கையை எதிர்கொள்கிறது, அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதினா, இப்போ யாரும் இல்லைன்னா அமைதியில் தானே இருக்கணும் நீங்கள். அப்போ ஆத்மா உணர்வில் இல்லாததுனால தான் கணவன் இறந்த உடனே அவங்க எதையோ பறி கொடுத்தா மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் வெளிநாட்டிலலாம் எல்லாருமே சம்பாதிப்பாங்க தனித்தனியாக, கணவனுடைய சம்பாத்தியத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எமோஷனலாக மட்டும்தான் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் அதுவும் தேவைப்பட்டிருக்காது. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, எந்த அளவுக்கு கணவன் மீதோ மனைவி மீதோ அல்லது குழந்தை மீதோ ரொம்ப அன்பு பற்று இருக்குதோ, அவங்க பற்று வைத்தவர்கள் யார் மேலே பற்று வச்சுருக்கோமோ அவங்க இறந்த உடனே இவங்க சீக்கிரமாக உடம்பு போயிடும், இறந்துடுவாங்க இவங்களும். அந்த பற்று சாகடிக்கும். நிறைய கணவன் இறந்த உடனே மனைவி 1 வருடத்துலேயே இறக்கிறத பார்ப்போம். அப்படியே அடுத்தடுத்து நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் பெண்கள் வந்து சுமங்கலி பூஜையே பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவன் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஆத்மாவுடைய உண்மையான தர்மமே அமைதின்னு தெரிந்திருந்து ஆத்ம உணர்வில் நிலைச்சிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா எப்படியும் மனிதர்கள் இறந்து தான் ஆகணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அதுலேயும் இப்போ உலகமே அழிஞ்சாகணும். திடீர்னு மரணம் வரும், கொத்து கொத்தா சாவாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போவாச்சும் என்னை நினைவு செஞ்சு பாவத்தை அழிச்சிடுங்க, அப்போ தான் துக்கம் வராது. முக்கியமான விஷயமே இதுதான், நினைவு செஞ்சு பாவத்தை அழிக்கணும். இன்றைக்கி முரளி ஃபுல்லாக திரும்ப 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 இதே தான் சொல்லிகிட்ருப்பார். எல்லாத்துக்கும் முதல்ல இந்த முயற்சியை தான் நீங்கள் பண்ணணும். அப்பா நினைவு முதல் ஸ்ரீமத் இது தான். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் எந்த வேதத்தையும் எடுக்க தேவையில்லை. எந்த வேதத்திலும் முதல்ல இது இல்லவும் இல்லை. நீங்கள் உண்மையில் கீதையின் உதாரணத்தை கூட எடுக்க தேவையில்லை. ஏன்னா எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் கீதையை மட்டும் எடுக்கிறீங்க, ஏன் மற்ற வேதங்களை எல்லாம் சொல்ல மாட்டீங்க? உபநிடதங்கள், ரிக்வேத, யஜூர், சாம, அதர்வன இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, வேதங்கள் எந்த தர்மத்தை உருவாக்கிய வேதம்னு சொல்லுங்கள், எந்த தர்மத்துக்குரியதுன்னு சொல்லுங்கள். கீதை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு, அதனால் அதை எடுக்கிறோம். வேதங்கள் எந்த தர்மத்துக்கானது? ஆரிய தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தர்மம் இருக்குதா? எதை ஆரிய தர்மம் சொல்கிறீங்க? ஹிந்துவை கிடையாது. ஏன்னா ஹிந்துன்னு தர்மமே கிடையாது, அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அப்போ ஆரிய தர்மம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஒரு தர்மத்துக்கு ஒரு பேர் தானே இருக்கும். கிறிஸ்தவ தர்மம் தான், முஸ்லீம் தர்மம் தான்.
அப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். ஆரிய தர்மம்னு எங்கே இருக்குது? அப்போ ஆரிய சமாஜத்தினருடைய தர்மம் ஆக இருக்கலாம். ஆனால் ஆரிய தர்மம்னு ஒரு தர்மம் கிடையாது, ஒரு மதம் கிடையாது. ஆனால் எப்போ கேட்டாலும் ஆரியர்கள் ஆரியர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி யார் ஆரிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது? ஆனால் உண்மையில் நீங்கள் கீதையை கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம், உங்களை ஆத்மானு வந்து அப்பாவை நினைவு செஞ்சால் சதப்பிரதானம் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு கீதை? கீதையில் ஒவ்வொரு அத்தியாயமாக சொல்லிட்டு இருப்பீங்களா? அதில் ஒன்றும் புரியவும் புரியாது. அப்போ சாரத்தை விட்டுட்டு எங்கேயோ போகிற மாதிரிலாம் இருக்கும். எல்லோரும் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அந்த ஒரு தந்தையுடைய மகிமையை மட்டும்தான் நீங்கள் பாடணும். ஆனால் எப்போ நீங்கள் அப்பாவுடைய மகிமையை பாடுவீங்க? எப்போ நீங்களே அப்பாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறீங்களோ அப்போ தான் அப்பாவுடைய மகிமை பாடுவீங்க. ஏன்னா அவருடைய நினைவில் மூழ்கும்போது தான் அந்த போதை வரும். பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு யுத்தத்திற்கு பிறகெல்லாம் பார்த்திங்கன்னா தாவீது டான்ஸ் ஆடுவான், அப்புறம் தோரால்னு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவா. போட்டது சண்டை, பண்ணது கொலை பண்ணிட்டு எப்படி கடவுளை மகிமை பாட முடியும்? இப்போ இது உண்மையான அர்த்தம் என்ன? இறைவனுடைய நினைவிலும் மகிமையிலும் மூழ்கி உள்ளே இருக்கிற அசுரகுணத்தை அழிக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது அசுரகுணமே வெளிப்படலைன்னும் போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். அப்போ ஆனந்தமாக இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அவருடைய மகிமையை பாடுவீங்க. ஆனால் சில குழந்தைங்க இதில் பலகீனமாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா எப்பவுமே சொல்கிறார், தினம் தினம் சொல்கிறார், நினைவு யாத்திரையின் சார்ட்டு வையுங்க. எவ்வளோ நேரம் நினைவுப்படுங்க. மெயின் அதுதான். நீ குணத்தை கூட வைக்க தேவையில்லை, மற்றவனுக்கு துக்கம் கொடுத்தன்னு கூட வைக்க தேவையில்லை. நினைவில் இருந்தாலே எல்லாமே கரெக்டாக தானே நடக்கும். ஸோ உங்கள் இதயத்தை கேளுங்க ஒவ்வொருத்தரும், எந்த அளவுக்கு நான் பாபா நினைவில் இருக்கிறேன். குழந்தைங்களுடைய மனசுக்குள்ளே சந்தோஷம் அப்படியே ததும்பி வழியணுன்றார். அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக அந்த நினைவில் இருக்க இருக்க பாபா மேலே அன்பு வரும், சொர்க்கத்தை அதிபதியாக போகிறன்றது வரும், மாயை என்கிட்ட நெருங்காதுன்றது வரும், மாயையை ஜெயிச்சிட்டன்றது வரும். இவ்வளவு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது அதோடைய பிரபாவம் வரும். அவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆனந்தமாக இதை சொல்கிறாங்க இல்லையா? அது தெரியும். இவ்வளோ ஆனந்தமாக சொல்கிறாங்களே, அது வந்து யோசிக்க வைக்கும். என்ன, அதாவது இது புரியலன்னா கூட அந்த ஆனந்தம் புரியும்ல அவங்களுக்கு. முக்கியமான விஷயமே நீங்கள் என்ன சொல்லணும்? சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை ஆத்மானு உணருங்க. இதுதான் இறை செய்தி. நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. உடம்புன்ற அகங்காரத்தில் தான் நம்ம ஆடணும். எல்லா பாவமும் உடம்புன்னு தானே பண்ணோம். நான் உடம்புன்னு நினச்சிட்டு, இது என்னோட குழந்தைன்னு நினச்சிட்டு, அதுக்கு சொத்து சேர்க்குறேன்ட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையெல்லாம் அழித்து நிறைய அரசியல்வாதிகள்லாம் பண்ணுறாங்களே. எதனால் இந்த வினை வந்தது? கடைசியில் இவன் ஏழையாக போய் பிறப்பான், இவன் யாருக்கு துரோகம் பண்ணானோ அவங்க வீட்டில் போய் பிறப்பான், கஷ்டப்படுவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போனது காரணம் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சது. ஆத்மான்னு உணருங்க. நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற உடலை கொடுத்துடுவார் பாபா. அப்புறம் எந்த சத் சங்கத்திலேயாவது இதை சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மான்னு உணர்ந்து உட்காருங்க. ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா திரும்ப திரும்ப இதையே சொல்கிறத? உண்மையிலே எந்த குழுவும் ஆன்மீக சத் சங்கமே கிடையாது. ஒருவரோடு மட்டும்தான் சத்தியமான சங்கம், சத் சங்கம் நடக்கும். மற்றதெல்லாம் பொய்யான சங்கம், பொய்யான தொடர்பு. இங்கே சொல்லப்படுறது எல்லாமே புத்தம்புது விஷயம். வேதங்களினால் எந்த மதமும் உருவாகலை. அப்போ அது வேஸ்ட் இல்லையா? வேதங்களை தான் விழுந்து விழுந்து படிப்பாங்க வேத பாடசாலையில்.
ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஒரு வசீகரமாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நிறையா ஹடயோகம்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் எந்த தர்மத்தையும் உருவாக்க முடியாத ஒரு வேதத்தை நாங்கள் எதுக்கு கையில் எடுக்கணும்? உலகத்திலே மிக சிறந்த தர்மத்தை உருவாக்குற ஞானத்தை நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஞானம் யாரிடமும் இல்லை, யார்கிட்டையும் இல்லாத ஞானத்தை சொல்கிறோம். பைபிளில் இருக்குதுன்னா அதான் பைபிள் உங்ககிட்ட இருக்குது, படிங்கன்ட்டு போயிடலாம். கீதையை படிங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் இது யாருக்கிட்டையும் இல்லை. என்ன ஆனாலும் ஈஸியான ஞானம். அதனால தான் ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நாஸ்திகர்கள் தானே அர்த்தம். ஆன்மீகவாதின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் எதையுமே தெரியாதுன்னு அவங்க உண்மையை தான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அப்போ நாஸ்திகம் தானே அர்த்தம், எதுவும் தெரியலன்னா. ஸோ இங்கே பாபாவே தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து ஆஸ்திகராகுங்கள், ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்கள், அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மானு உணருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உன்னை ஆத்மானு உணருன்றது கொஞ்சம் கீதையில் இருக்கே தவிர வேதங்களில் இல்லை. அப்போ வேஸ்ட்டு தானே, இந்த உண்மையை சொல்லாத அது வேஸ்ட்டு தானேன்ற. நல்லது ஒரு விதத்தில். இந்து மதத்தில் பிராமணர்கள் மட்டுமே வேதத்தை படித்தது, அது அப்போ நாங்களும் படிக்கக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. அது நல்லது, அதனால் ஏன்னா அதனால் எந்த நன்மையும் கிடையாதுன்றார். இந்த உண்மையுடைய ஒரு துளி கூட அதில் இல்லைன்னும் போது அதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனை வேதங்கள், எத்தனை உபநிடதங்கள் இருக்குது. அது எந்த தர்மத்தின் சாஸ்திரம் சொல்ல முடியுமா? எந்த தர்மத்தின் சாஸ்திரமும் கிடையாது. அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பாபா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆத்மான்னு ஒன்று வந்து அப்பாவை நினைவு செஞ்சால் தூய்மையாக போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆத்மான்னு ஆத்மான்னு உணரு, அப்பாவை நினை, தூய்மையாவை. 3 லைன் முடிஞ்சு போச்சு. நாம் வந்து உலகத்தின் உண்மையான சரித்திர பூகோளத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த திருமூர்த்தி படமும் காலச்சக்கர படமும் முக்கியமான சித்திரங்கள். ஏன்னா இது எல்லா தர்மத்திற்கும் பொதுவான படம். பிரம்மா தான் ஆதாம், திருமூர்த்தியில் வர பிரம்மா. ஸோ அவங்களுடைய லட்சியம் என்ன? சொர்க்கத்துக்கு போகிறது. அதில் உயர்ந்த பதவி மகாவிஷ்ணு நடுவில் நின்றுட்டுருக்காரு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சங்கர் மாதிரி இறைவனை நினைக்கணும், அவ்வளோதான். இது எல்லா மதத்துக்கும் பண்ணாது. சக்கரமும் அப்படி தான், எல்லா மதமும் வந்துடும் அதில். ஆனால் ஏணிப்படியில் அப்படி வராது, எல்லா மதமும் அதில் வராது. அது நம்ம தர்மத்துக்கானது இல்லையா? சொர்க்கத்தில் நாம் இருந்து கீழே இறங்கினது மட்டும் இருக்கும். ஸோ முதல் தர்மம் தேவதா தர்மம். திருமூர்த்தி படத்தையும் காலச்சக்கரத்தின் படத்தையும் ரொம்ப பெருசாக உருவாக்கி டெல்லியில் நிறைய மக்கள் வந்து போகிற முக்கியமான இடத்துல வைங்கன்ற. முதலெல்லாம் வந்து இப்போ கூட சில ஊர்களில் பார்த்திங்கன்னா கடிகாரம் இருக்கும், அப்படியே பெருசாக. அதுக்கு பேர் கூட ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சவுறு கட்டி மேலே பெருசாக கடிகாரம் இருக்கும். எதுக்கு வச்சுருக்குறாங்க இப்போ? மணிக்கூண்டு. மணிக்கூண்டுன்னுவாங்க. ஆனால் இந்த காலச்சக்கரத்தை வைக்கலாமே, பெருசாக வைங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தகரத்தினால, அப்போல்லாம் தகரம் தான் ஃபேமஸ் இல்லையா? தகரத்தில் தான் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பேனர் காலம், ஃப்ளெக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஃப்ளெக்ஸுன்னு மாற்றிக்கணும். ஏணிப்படி சித்திரம் வந்து எல்லா தர்மத்தையும் காட்டுறது கிடையாது. முக்கியமான சித்திரங்கள் சக்கரமும் திருமூர்த்தியும். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் புரிய வச்சாலே போதும்.
ஆனால் அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா அப்பா மூலமாக தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும் வரைக்கும் வேறு எதையுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இங்கே பேசுகிறது கடவுள்னு சொல்லாமல் நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க என்னமோ புதுசாக ஒரு தியரி உருவாக்குறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. உண்மையிலே தியரி உருவாக்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இங்கே நம்மக்கிட்ட வந்து தியரி உருவாக்குறோம்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால் கடவுளை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கொடுத்து அதன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்படி நம்பிக்கை வரலைன்னா அவங்கள சரி ஓகே அவ்வளோதாங்கன்ட்டு அனுப்பிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் அவங்க மைண்டில் ஏறாதுன்றது. ஒரு தந்தையை பற்றி அவங்க புரிஞ்சிக்கலன்னா மற்ற படங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதையும் மீறி இல்லை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியதுதான். ஆல்ஃபாவை புரிந்து கொள்ளாமல் இல்லை முதல்ல ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு ஏபிசிடியே கற்றுக்காமல் வேறு என்ன கற்றுக்க முடியும்? அந்த மாதிரி முதல் விஷயமே ஆல்ஃபா தான், அப்பா தான். அதையே தெரிஞ்சிக்காமல் எதையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பேசுகிறது கடவுள்னு தெரியும் போது தான் சொல்கிறது எல்லாத்தின் மீது நம்பிக்கை வரும். அதனால் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்காமல் வேறு எதையும் பேசாதீங்க. நீங்கள் அந்த அப்பா கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறீங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயந்தானே. ஆனாலும் குழந்தைங்களுக்கு ஏன் இவ்வளவு ஈஸியான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியலன்னு பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குதாம். நமக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கே எத்தனை பேருக்கு எடுத்தோடனே புரிஞ்சுது, அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நமக்கு புரியாமல் இருந்து அப்புறம் எப்படி திடீர்னு நிச்சய புத்தி வந்தது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா, அவர்கிட்ட இருந்து தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கிது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ள சகோதரர்கள் இல்லை. எல்லா ஆத்மாவுடைய அப்பா ஒரு சிவபாபா. அப்பா கிட்ட இருந்து தான் எல்லோருக்கும் ஆஸ்தி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ எல்லா குழந்தையும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். உடல் வந்தால் தான் ஆண் பெண் சகோதரி போக. இங்கே வெறும் ஆத்மாவை பற்றி பேசுகிறார். ஸோ சகோதரர்கள். எப்போ இதை நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தமோ பிரதானம் ஆகுறீங்கன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நமக்குள்ள சகோதர உணர்வு போகும்போது தான் உங்களுக்குள்ள அசுர குணமே வெளிப்படுதுன்ற. இப்போ அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீங்க. முக்கியமான விஷயம் இல்லை. இங்கே அப்பாவை நினைவு செய்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்லாருடைய அப்பா, என்னுடைய சகோதரர்களுடைய அப்பா. அப்போ எல்லோரையும் சகோதரர்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ தானாகவே சதோ பிரதானமாக ஆவீங்க. முக்கியமான விஷயமே படைப்பவரையும் படைப்பையும் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா வேறு யாருக்கும் இது தெரியாது, ரிஷி முனிவர்களுக்கே தெரியாது. அதனால் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் முதல்ல ஆஸ்திகர்களாக மாற்றுங்க. எல்லாரும் நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க. பாபா சொல்றார், என்னை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்னை தெரிஞ்சிக்கலைன்னா உங்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாதுன்ற. கடவுள் யார், அவர் நமக்கு இதை கொடுத்தார், மீண்டும் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்தால்தான் அவர் என்ன கொடுத்தார், என்ன அடைந்தோம், எப்படி இழந்தோம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இல்லைன்னா தெரியாது. இல்லாட்டினா நம்ம அந்த நிச்சய புத்தி வர வரைக்கும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட புரிய வைக்கிறது உங்கள் நேரத்தை தேவையில்லாத வீணடிக்கிறீங்கன்ற. ஸோ நாடகப்படி உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் கடினமாக முயற்சி பண்ணாலும் மனிதர்களுடைய புத்தியில் உட்கார மாட்டேங்குது. அதனால தான் குழந்தைங்க கேட்குறாங்களாம், பாபா நான் இவ்வளோ சொல்லியும்
பாபா குழந்தை ஆக மாட்டுறாங்களே, இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தோம், நான் புரிய வைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குதா பாபான்னு கேட்குறாங்களாம். பாபா உடனடியாக சொல்கிறாராம், ஆமாம் குழந்தை, தப்பு இருக்குதுன்றார். என்ன தப்பு அப்படின்னா, அவங்க அல்ஃபாவையே தெரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்கள உடனடியாக போக சொல்கிற, நீ எதுக்கு நேரத்தை வீணாக்குன? அப்பாவை பற்றி புரிஞ்சிட்டாங்களா இல்லையான்றதை நம்ம அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது தெரியும். அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லாமல் வேதாண்டாவாதம் பேசுகிறாங்க, புத்திசாலித்தனமாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, சரிங்க ஓகேங்கன்னு போக சொல்லிடுங்க. ஏன் உங்கள் சக்தியை வீணடிக்கிறீங்க? இல்லையா? அப்பாவை அடையாளம் கண்டுக்க முடியாதவர்களால் வேறு எதையும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் வேலுக்கிழைத்த நீர் மாதிரி நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. அப்போ எதுக்கு கடின உழைப்பு நம்ம பண்ணணுன்ற? அதனால் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, அப்பாவை தெரிஞ்சிக்காமல் வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் உட்காராதுங்க, அதனால் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ யோசிப்பாங்க, அப்படியா, சரி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிலர் இருந்தால் அந்த அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன தான் தெரிஞ்சுக்கிறேன், இல்லைங்க அது உங்களுக்கு புரியாது, அதை கடவுள் சொல்லியிருக்காரு, என்னையே தெரிஞ்சிக்காதவங்களுக்கு என்னுடைய ஞானம் எப்படி புரியும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ அதை சொல்லும்போதே அதுக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஒழுங்காக அமைதியாக கேட்பாங்க ஒரு சிலர். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானத்தை கொடுக்குற நீங்கள் ஆத்ம உணர்வில் நிலைச்சி இல்லைன்னா உங்களுடைய கண்கள் கிரிமினலாக இருக்கும் இல்லையா? கண்காட்சிக்கு வரவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, விதவிதமானவர்கள் வருவார்கள். இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களேன்னு உங்கள் மனம் சலனப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா கலியுகத்திலேருந்து தானே நம்மளும் வந்திருக்கிறோம். அப்போ உங்கள் கண்கள் கிரிமினல் பார்வை இருக்கும். ஸோ அப்போ ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். ஆத்மாவை பார்த்து இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஞான அம்பு தைக்கும். ஸோ ஆத்மான்னு உங்களை உணர்ந்தால்தான் உங்களுடைய பார்வை தூய்மையானதாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்போ நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய கண்கள் உங்களை ஏமாத்தாது. ஏன்னா மிகப்பெரிய எதிரி கண்கள்னு பாபா சொல்லுவார். கண்களுக்கு கடிவாளம் இடுங்கள், ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஆத்ம உணர்வில் இல்லைன்னா மாயை உங்களை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், முதல்ல நீங்கள் ஆத்ம அபிமான பயிற்சியில் இருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பால பாடமே அதுதான். சார்ட்டு காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மாபிமான நிலையில் இருந்திருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இருந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, இன்னும் பாவம் செய்கிறீங்க, கோபப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய சத்தியத்தை நீங்களே அழிக்கிறீங்க, உங்களுடைய வருமானத்தை உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. எப்படி சொல்கிறாரு, உண்மையான சார்ட் வைக்கணும், பாவம் செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, மனம் சலனப்படக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்ற. உங்களுடைய சார்ட்டை பார்க்கும்போதே பாபாவுக்கு தெரியுமா நீங்கள் உண்மையை எழுதியிருக்கிறீங்களா அல்லது பொய் எழுதியிருக்கிறீங்களான்ட்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதோடைய அர்த்தம் கூட உங்களுக்கு புரியலைன்னு பாபா புரிஞ்சுக்கிறாராம். இந்த சார்ட் எதுக்காக எழுதுறது, இது பாபாவை ஏமாத்துறதுக்காக எழுதுறதா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு ஸ்கூலில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம எவ்வளோ முன்னேறோன்றது தெரிஞ்சுக்கிறது. பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குற கட்டளை இது, சார்ட் எழுதுங்கன்னு. விதிவிலக்கே சொல்லலை. யார் யோகத்தில் இல்லையோ அந்த குழந்தையால் அந்த அளவுக்கு சேவை செய்ய முடியாது, டயர்டாயிடும், புத்தி சலனம் பட்டுக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு புத்தியை ஒருமுகப்படுத்தி சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களால அந்த அளவுக்கு சக்தியை நிரப்பிக்க முடியாது. ஏன்னா சேவை செய்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லையா? ஸோ அப்போ பாபா நினைவிலேயே மூழ்கும் பொழுது அந்த போதையினால் நீங்கள் செயல்படணும், ஆன்மீக போதையில் செயல்படணும். அப்போ நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்காது, டயர்டே ஆகாது.
பாபா சொல்கிறாரு, கோடியில் ஒரு சிலர் மட்டுமே வெளிப்படுவார்கள். ஆனால் நீங்களே யோகத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி மற்றவர்களை யோகத்தில் இருங்கன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்போ நம்ம யோகத்தில் இருக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றார். அவங்களே யோகத்தில் இல்லாமல் மற்றவங்கள யோகத்தில் இருங்கன்னா அது எப்படி போய் தைக்கும்? இல்லை, உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசை வரணும், உங்களை மாதிரியே நானும் ஆகணும்ன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த யோகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். இல்லாட்டினா யோகத்தில் இல்லைன்னா எப்படியும் உங்கள் அசுர குணத்தை தூண்டுற மாதிரி விஷயம் நடந்துடும். அப்போ பார்த்துருவாங்க, ஒன்றும் இல்லை, யாரோ அழகாக போகிறாங்க, நீங்கள் இப்படி திரும்பி பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்மள மாதிரி தான்ப்பா வரும், போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சந்நியாசிகள் சுகம் காக்கை எச்சலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷன்ற வார்த்தையே பயன்படுத்துறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகமே துக்கமானது. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க பிறவா நிலை அடையணுன்றது தான் அவங்களுடைய லட்சியம். எவ்வளவு பக்தி செஞ்சுருக்கிறாங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் பக்தி தான். பக்தினாலே சத்தம்தான். ஆனால் உங்களுடைய ஞானம் பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இல்லை, இந்து மதத்தில் பக்தினாலே சத்தம்தான். பாட்டு போடுவாங்க, உடுக்க அடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பஜனை பாடுவாங்க. சத்தம் இல்லாமல் பக்தி இல்லை. ஞானம் என்றால் மிக மிக அமைதி இல்லையா? அமைதியான உலகத்துக்கு போகிறதுக்கான பயிற்சி தான் ஞானமே. பாபா மட்டுமே அமைதியின் கடல்னு புரிய வைங்க. ஸோ அப்போ அந்த அமைதியின் கடலில் மூழ்கினால்தான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். நிறைய பேர் எனக்கு கோபம் வருதுன்றாங்க இல்லையா? அப்போ அமைதியின் கடலுக்குள்ளே மூழ்கினாதான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் மன்மனாபவன்னு பாபா சொல்கிறார். இன்னும் கேட்டால் மன்மனாபவன்ற வார்த்தையே சொல்லாதீங்கன்ற. அது சமஸ்கிருத வார்த்தை. கீதையில் போட்டுட்டாங்க. கீதையை சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. இந்துஸ்தானுடைய மொழி ஹிந்தி மொழி தானே. அப்புறம் எதுக்கு சமஸ்கிருத வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும்? அதனால் மற்ற மொழியெல்லாம் தூக்கி கடைசிட்டு உங்களை ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்லுங்க இல்லையா? யாருக்குமே புரியாத ஒரு பாஷை எதுக்கு? இப்போ முஸ்லீம்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு அவங்க அரபி வார்த்தையே பேசுவாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன சொல்கிறாங்கன்ட்டு. கல்யாணத்துக்குல இருந்து மரணத்துக்கு மவுத்தாயிச்சிட்டோம். அவங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம்ல. அது அந்த மாதிரி அதை தான் பாபா சொல்கிறார். இந்தியாவுடைய மொழி என்ன? அந்த மொழியில் பேசுங்க. அதுவும் இந்த ஞானத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துருக்குறோம். இப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி தானே சொல்லணும். ஆத்மான்னு உணருங்க. நிறைய பேர் தங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவில் இருக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆத்மானும் உணர முடியல, பாபா நினைவுலையும் அவங்களால இருக்க முடியல. ஸோ இதனால் அவங்களுக்கு தான் நஷ்டங்கிறத கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆத்ம உணர்வில் இல்லைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். அப்பாவை நினைவு செய்கிறதுல தான் நன்மை இருக்குது. வேறு எந்த சத் சங்கத்திலையும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைங்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக பாருங்களா, இந்த 2 லைன் தான். ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைங்க நினைங்க நினைங்க. இதே தான் அப்படியே சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி ஆழமாக பதிய வைக்கிறார் மைண்டுக்குள்ளே. குழந்தைங்க தன்னுடைய லௌகீக அப்பாவை தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டா நினைக்கிறாங்க. இயல்பாகவே அவங்க நடந்தாலும் உட்காந்தாலும் சுற்றினாலும் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சாலும் அவங்க அப்பாவுடைய நினைவு இருக்கும் தானே. அப்போ நமக்கு அப்பா நினைவு இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் ஆத்மான்றதை மறந்துடுறீங்க. ஆத்மா நினச்சாலே ஆத்மாவுடைய அப்பா ஞாபகம் வந்துடுவார். அதனால்தான் ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க,
அவ்வளோலாம் பேசக்கூடாதுன்ற. ஏன்னா அமைதியை போதிக்கிறவங்க அதிகமாக பேசலாமா? மணிக்கணக்காக பேசிட்டு அமைதியாக இருங்கன்னா. ஒரு மாதாஜி 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட்டம் வந்து உட்காந்துருக்கு ஒரு கோயிலில். சிஸ்டர் வரல. அப்போ ஒரு மாதாஜி இருந்துச்சு, எல்லாம் அமைதியாக இருங்கன்னு கத்துறாங்க. பின்னாடி அந்த ஏரியா பசங்க, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா முதல்ல அப்படின்றாங்க இல்லையா? அப்போ அமைதி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலையும் வார்த்தையிலையும் தெரியணும். ரொம்ப கம்மியாக பேசணும், ரத்தின சுருக்கமாக பேசணும். ஆனால் ஒரு வார்த்தையும் வைரம் மாதிரி இருக்கணும், இனிமையாகவும் இருக்கணும். அதிகமாக பேசாதீங்கன்றார். ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரை. நினைவு கட்டாகாமல் நான் பேசுகிறேனான்றதில் கவனம் வைங்க. அதிகமாக பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நினைவில் கவனம் வச்சாலே தேவையற்ற எண்ணங்கள் வராது, விஸ்தாரம் வராது. அப்படியே சாரத்தை மட்டும் அடிச்சுட்டு வருவீங்க. ஸோ இது எல்லா பாபா குழந்தைங்களுக்குமே தேவை இல்லையா? யோக அக்னியின் மூலமாக மட்டும்தான் ஆத்மாவாகிய நீங்கள் தூய்மை ஆவீங்க. இந்த நேரம் எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா அழுக்காக இருக்கிறாங்க. தூய்மை ஆனால்தான் சந்தோஷம் கிடைக்கும். தூய்மை இருக்கிற இடத்துல அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் ஆரோக்கியமும் அனைத்தும் தானாக வந்து சேரும். ஸோ அப்போ இதெல்லாம் போச்சுன்னா என்ன அர்த்தம்? தூய்மை இல்லைன்னு அர்த்தம். நிறைய பிரபலங்கள் பாருங்களா, காமம் சார்ந்த தவறுகள் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ திடீர்னு அப்படியே உச்சத்துலேருந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியுது அவங்க லேட்டாக வந்த ஆத்மா, அதனால் ப்ராப்ளம் ஆகுறாங்க. இருந்தாலுமே அந்த தூய்மை இழக்க அனைத்தையும் இழந்துடுறாங்க. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்து இதை புரிய வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஞான அம்பு அப்போ தான் தைக்கும்ன்ற. இப்போ ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் முக்கியம். நீங்கள் ராமாயணம் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டையில் ராமர் அம்பு விடுறதுக்கு முன்னாடி வானத்தை நோக்கி அம்பை வச்சு அப்படி கண்ணை மூடி சாமியை கும்பிடுவார். அப்படியே மேலேருந்து இடித்து அப்படியே அந்த அம்புக்கு உச்சியில் ஏதோ வந்து ஒரு நெருப்பு வந்து உட்கார்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஞான அம்பை யோக பலத்தினால இறைவனின் நினைவுனால் விடுறோன்னு அர்த்தம். சண்டை போடுறதுக்கு யாராவது கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தால் எதிர இருக்கிறோம் அடிச்சுட்டு போயிட மாட்டான். ஸோ அப்போவே தெரியுது அது உண்மையில் ஞான அம்பு பற்றிய விஷயம்ட்டு. அதனால தான் பாபா அந்த வார்த்தையே பயன்படுத்துகிறார், அம்பு தைக்கும். அம்பு தைக்கும்ன்றதான் ராமாயணத்தில் அவர் அம்பு விடுறவராக காட்டிடுறாங்க. ராமாயணத்துலையும் சரி மகாபாரதத்துலேயும் சரி. நீங்களே காமத்தில் விழுந்துட்டு இருந்தீங்கன்னா மற்றவர்களை பார்த்து நீங்கள் காமத்தில் விழாதீங்கன்னு சொன்னால் எப்படி அம்பு போய் தைக்கும்? எப்படி கேட்குறாரு பாருங்க. நீங்கள் பரம பவித்திரமாக இருந்து காமம் மிகப்பெரிய எதிரி, தூய்மையாக இருக்கணும், காமத்தினால தான் அனைத்தையும் இழந்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அம்பு போய் தைக்கும். அவங்களும் காமத்தை விடணுன்ற வைராக்கியம் வரும். நீங்களே காமத்தில் இருந்து சொன்னீங்கன்னா அம்பு தைக்காது. பாபா சொல்றார், குழந்தைகளே நீங்களே நினைவு யாத்திரையில் இல்லை, அதனால தான் நீங்கள் விடுற ஞான அம்பு இலக்கை தொலைக்க மாட்டேங்குது. ஏன்னா நினைவில் இருங்கன்னு சொல்லணும். அதை நினைவிலேயே இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி போய் தைக்கும்? தான் பாபா சொல்கிறார். சரி பரவாயில்ல, இதுவரைக்கும் கடந்ததாக இருக்கட்டும். இனி உங்களை மாற்றிக்கோங்க, ஆத்ம உணர்வில் இருங்க, அடிக்கடி கேளுங்க, நான் எவ்வளவு என்னை ஆத்மான்னு உணர்றேன், எவ்வளவு நான் அப்பாவை நினைக்கிறேன், என்னை உலகத்துக்கு எஜமானராக்கிற அப்பாவை நினைக்கிறேன். பாருங்க, அப்பான்றதை விட உலகத்துக்கு எஜமானராக்கக்கூடிய அப்பா அப்படி நினைக்கணும். அப்படி நினைக்கும்போது தான் அந்த போதை வரும். உலகத்துக்கு எஜமானராக ஆக போகிற ஆத்மா நான், அதையும் நினைக்கணும். இப்போ உடம்பு இல்லாமல் இருக்கிறேன் இல்லையா, உடலற்ற ஆத்மாவாக தான் நினைக்க சொல்கிறார். இப்போ உங்களுக்கு சாய்ஸ். சொர்க்கத்தில் 33 கோடி உடம்பு இருக்குது. எந்த உடம்புல நீங்கள் நுழைய போகிறீங்க? அந்த சக்கரத்துக்குள்ளே எங்கே நுழைய போகிறீங்க? ஆரம்பத்திலையா, 2 பிறவி கழிச்சா, 4 பிறவி கழிச்சா,
முதல் பிறவியிலே நாராயணன் உடலா, லக்ஷ்மி உடலா, அல்லது பணக்கார உடலா, ஏழை உடலா, வேலைக்காரன் உடலா, வெட்டியான் உடலா, நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ ஆத்மான்னு நினைக்கிறேனா, எதிர இருக்கிறவங்கள ஆத்மான்னு பார்க்குறேனா, அப்பாவுடைய நினைவில் தான் இருக்கிறேனா, என்னை சொர்க்கத்துக்கு எஜமானராக்கிற அப்பாவை நினச்சிட்டு இருக்கிறேனா, அந்த சொர்க்கத்துக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேளுங்க. நாம் சிவபாபாவுடைய குழந்தைகள். அவர் தானே உலகத்தையே படைக்கிறாரு, சொர்க்கத்தை. அப்போ அவருடைய குழந்தை தானே அந்த சொர்க்கத்தின் எஜமானராக ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்தின் எஜமானர் ஆவோம். அந்த பிரியதர்ஷனே நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். சொர்க்கமாக இந்த பூமி ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஓகே, அது இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை, நினைக்கிறது கஷ்டம். ஆனால் அதை உருவாக்குனவர் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாருன்றது சாதாரண விஷயமா? சொர்க்கமாக படைத்தவர் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்கணும், எவ்வளோ லவ் இருக்கணும். இங்கே அன்புனாலே நினைவு தான் இல்லையா? இப்போ காதலர்கள் ஒருத்தர் பேசிக்கும்போது, நான் தான் உன்னை நினச்சிட்டே இருக்கிறேன், நீ என்னை நினைக்கவே மாட்டுற அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அன்பே எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு நினைவு இருக்கும். ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னா அந்த மனைவிக்கு கணவன் மேலே அவ்வளோ அன்பு இருக்கும், அவனுடைய நினைவாகவே இருப்பான். இப்போ உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலை, நிச்சயமாகி இருக்குது, அவ்வளோதான். ஸோ நிச்சயமாகும்போது இன்னும் போதையாக இருக்கும். திருமணமான அப்புறம் கூட பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் நிச்சயமாகிடுச்சு, ஆனால் தனித்தனியாகவே இருக்கிறாங்கன்னும் போது அந்த நினைவிலேயே இருப்பாங்க. அந்த கணவனுக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்க கற்றுக்குவாங்க. குண்டாக இருந்தால் ஒல்லியாவாங்க, ஒல்லியாக இருந்தால் நிறைய சாப்பிட்டு குண்டாவாங்க. அவங்களுக்கு பிடித்த புக்கை படிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த அன்பின் போதையில். சதாம் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் என்னோட நிச்சயமாகி இருக்கிறீங்க, விஷ்ணுபுரியில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இல்லையா? சிவபாபா உடல் எடுக்கல இல்லையா, அதனால் அவருக்கு சமமாக இருப்பவரை அங்கே போய் திருமணம் பண்ணிக்குவீங்க. அதுதான் மாமியார் வீடு. ஃபஸ்ட்டு சிவபாபா கிட்ட போயிட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு போவோம். ஏன்னா நிச்சயமான சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது சாதாரண சந்தோஷம் கிடையாது. அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த பொண்ணுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் இருக்கும், பயங்கரமாக நல்லா தெரியும். ஒருத்தரோடு உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுனாலே அவங்களுடைய நினைவு அப்படியே உறுதியாகிடும் உங்கள் மனசில். மைண்டு ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. அப்படித்தான் பாபாவோடு உங்களுக்கு நிச்சயமாகி இருக்குது. தங்க யுகத்தில் நிச்சயம் நடக்கும், அங்கேயும் நிச்சயதார்த்தம் நடக்கும். அங்கே நிச்சயதார்த்தம் துண்டிக்கப்படுறதே கிடையாது. இங்கெல்லாம் நிறைய நிச்சயதார்த்தம் ஆன பிறகு கல்யாணம் கேன்சல் ஆகிடும். நிறைய அது மாதிரி சண்டையெல்லாம் கூட நடக்கும். அதனால் அதுவும் இப்போல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கள்ளத்தொடர்புனால அல்லது வேறு ஏதோ கெட்ட பழக்கத்தினாலெல்லாம் அடிக்கடி கட் ஆகிடுது. இன்னொரு கொடுமை என்னென்னா, நிச்சயதார்த்தமாகி இறந்துடுவான், நாளைக்கு காலைல கல்யாணம், இன்றைக்கி இறந்துடுவான் மாப்பிள்ளை அல்லது பொண்ணு. மனம் மேடையிலே இறக்குறாங்க, அல்லது திருமணமான அன்னைக்கே இறந்துடுறாங்க. 3வது நாள் சீர்வரிசையை தூக்கிட்டு வரும்போது தூக்க முடியாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாக இப்போ சமீபமாக செய்தி கூட பார்த்தோம். இந்த மாதிரி திடீர் மரணம் எதுவுமே அங்கே இருக்காது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்றாங்களே, அப்படின்னு அர்த்தம் அந்த திருமண வாழ்க்கையே நிச்சயிக்கப்பட்டிருக்குது, பூரண ஆயுள். இங்கே எந்த நிச்சயமும் கிடையாது. இங்கே திடீர் மரணம் தான் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கணும். சில குழந்தைங்க பாபா கூடவே இருந்தாலும் தூய்மையாக இருக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ண மாட்டுறாங்க, முன்னேற மாட்டுறாங்க. ஸோ பாபாவோடு அளவுக்கு அதிகமான அன்போடு யார் வராங்களோ அவங்க தான் நல்ல முன்னேற்றத்தை காட்டுறாங்க.
நினைவு இல்லை அப்படின்னா அன்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. பிறகு அவருடைய ஞானத்தை தாரணையும் பண்ண முடியாது இல்லையா? நினைவு இருந்தால் தான் பாபா மேலே அன்பே வரும். அன்பு இருந்தாலே, அன்பு யார் மேலே இருக்குதோ அவங்களுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறது ஒன்றும் உங்களுக்கு புரியும். பாபா சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இப்போ காதலன் காதலிகள் லௌகீக காதலன் காதலிகள் பேசிக்கிறது மற்றவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா லூஸாட்டம் பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்க ஒருத்தர். ஸோ அந்த அன்பு இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்றது, ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்கள ஹர்ட் பண்ணுன்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி பாபா மேலே நமக்கு உண்மையில் அவ்வளோ அன்பு இருந்தால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நாம் தட்ட மாட்டோம். பாபா சொல்கிறாரு, எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. எந்த செய்தியை? காமம்தான் மிகப்பெரிய எதிரி. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நீங்கள் அனுபவித்த அத்தனை துக்கத்திற்கும் காரணம் இந்த காமம்தான் அப்படிங்கிற செய்தியை கொடுங்க. உங்களை தங்க யுகத்தின் சுத்தமான எஜமானர்களாக பாபா மாற்றி வச்சிருந்தார். ஆனால் நீங்கள் 2500 வருடம் கழித்து விழுந்து இப்போ இவ்வளவு அழுக்கானதற்கு காரணம் இந்த காமம். அதனால் மீண்டும் இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மையானீங்கன்னா மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்லலாம், உயர்ந்த பதவியை அடையலாம். அதனால் காமச்சிதையில் உட்காரக்கூடிய அந்த பந்தனத்தை விவாகரத்து பண்ணுங்கள் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ இனிமேல்ட்டு கணவன் மனைவியாக இருந்தவர்கள் சகோதரன் சகோதரியாக ஆகிறாங்க. கிறிஸ்தவ திருமணத்தில் இப்பொழுது நான் உங்களை கணவன் மனைவி என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா அதை கட் பண்ணிவிட்டு இப்பொழுது நான் உங்களை சகோதரன் சகோதரியாக அறிவிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மாதிரி யோக யுக்தத்தோடு பேசுனீங்கன்னா, அதாவது பாபா நினைவில் இருந்து பேசுனீங்கன்னா மக்களுடைய புத்தியில் இது உட்காரும். அதனால் உங்களுடைய ஞான வாளில் யோக பலம்ன்ற கூர்மை இருக்கணும், யோக பலம் இருக்கணும் இல்லையா? ஒரே வெட்டில் வெட்டிடணும், கத்தி மொக்கையாகிடக்கூடாது. அதனால தான் அந்த பலம் வேணும், யோக பலம் வேணும்ன்றார். முதல் முக்கியமான விஷயமே, சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறோம், இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் பாபா குழந்தையாகிறாங்க, அவ்வளவு சேவை, நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, யோக பலத்தில் இருந்து புரிய வைங்க. யோக பலம் இல்லாததுனால தான் யார் புத்தியிலும் இது உட்கார மாட்டேங்குது. அதனால் யோக யாத்திரை, நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா? சேவை செய்கிறதே யோகா டைம்னு புரிஞ்சிக்கணும். யோகத்திலேருந்து, ஏன்னா என்ன சொல்லணுன்றதெல்லாம் நமக்கு தானாக தெரியும். திரும்ப திரும்ப சொல்ல அது தானாக வந்துக்கிட்டு இருக்கும். பாபாவும் டச் பண்ணிகிட்டு இருப்பார், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆனால் பாபா நினைவு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ராவணனால் தோற்கடிக்கப்பட்டு விகாரிகளாக மாறி இருக்கிறீங்க. இப்போ ராவணனை அழித்து நிர்விகாரியாக ஆகி காட்டுங்க. பாபாவின் நினைவில் இருக்கிறதுனால உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். ஆனால் மாயா ராவணன் பொய்மான் காட்டி அனைத்தையும் அபகரிச்சுக்கிட்டான், பிச்சைக்காரன் ஆக்கிட்டான். இப்போ பாபா நினைவில் தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக, விகாரத்திலிருந்து விடுபடுறதன் மூலமாக உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். இது வேணும்னு கேட்கறதுக்கு தேவையில்லாத அளவிற்கு அனைத்தும் நிரம்பியதாக இருக்கும் சொர்க்கத்தில். நம்மை அந்த சொர்க்கத்தின் எஜமானர்களாக பாபா மாற்றுறார். அப்படி ஆகிறதுக்கான பல வழிகளை பாபா கொடுக்கிறார். இருந்தாலும் சில குழந்தைகளால் அந்த வழிகளை கடைப்பிடிக்க முடியறதில்ல, அந்த வழிகளை புரிஞ்சிக்க கூட முடியல. ஏன்னா மற்ற வீண் விஷயங்களில் அவங்களுடைய புத்தி போய் தேவையில்லாமல் சிக்கிக்குது. தேவையில்லாத வீண் விஷயத்துலலாம் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே முக்கியமான விஷயம் அப்பாவுடைய செய்தியை கொடுக்கறது.
ஆனால் நீங்களே பாபா நினைவில் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? அல்ல, இங்கே மெயினே எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தியை விலக்கி பாபாவோட புத்தியை இணைங்கன்றது தான். உங்கள் புத்தியே மற்றதில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி மற்றவர்கள்கிட்ட பாபாவை நினைங்கன்னு சொல்ல முடியும்? இங்கே ஏமாற்றலாம் முடியாது. நீங்கள் உண்மையிலே பாபா நினைவில் இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் காமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு மற்றவர்கள்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி உள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, முக்கியமாக தூய்மை, அதற்கு முக்கியமானது பாபா நினைவு. பாபா நினைக்க நினைக்க யோக பலம் வரும். ஸோ நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. பாபாவை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அனைத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. பாபாவை தெரிஞ்சிக்கலை அப்படின்னா உங்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. நல்லது. ஸோ நினைவின் முக்கியத்துவத்தை ஆணி அடித்த மாதிரி அடித்த இனிமையான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நான் பாபாவுடைய நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவுடைய மகிமையை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்மாபிமான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். இல்லை, இது வரைக்கும் ஆத்மாபிமானியம் இல்லாட்டினா பரவாயில்ல, இனி பண்ணுங்க. கடந்த விஷயத்தில் நினச்சிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை முதல்ல சீர்திருத்திக்கோங்க. நினைவு யாத்திரை எவ்வளவு பண்ண அப்படின்னு நேர்மையாக சாட்டு வைங்க. பவர்ஃபுல்லான வரதானம். நிறைய விதவிதமான அனுபவங்களினால் நிரம்பி இருக்கக்கூடிய ரமணிகரமான பிராமண வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெரைட்டியை விரும்புகிறாங்க. சாப்பாட்டில் கூட எவ்வளோ வெரைட்டி இல்லையா? அம்பானி அவங்க மகன் திருமணத்துக்கு 175 வெரைட்டி வைக்கிறாராம் ஒரு வேளை உணவுக்கு. அடுத்த வேலைக்கு இப்படி 3 நாள் 3 வேலை. அதில் ஒரு வேலையில் வந்த உணவு அடுத்த தடவை ரிப்பீட் ஆகக்கூடாதான். இப்போ எவ்வளோ மனித மனம் வெரைட்டியை விரும்புதுன்னு யோசிச்சுக்காரு. அப்போ இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இங்கே எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயம், மனதால் நடக்கிற விஷயம். மனதிலிருந்து தானே ஆனந்தம் வரணும். ஸோ அதுக்காக பாபா சொல்கிறாரு, முழு நாளும் விதவிதமான உறவுகளை பாபாவோட வைங்க, அனுபவம் பண்ணுங்கள். குழந்தையாக 1 மணி நேரம் நினைங்க, அல்லது ஒரு 10 நிமிஷம் கூட நினைங்கலாம். அடுத்தது கணவனாக நினைங்க, காதலியாக நினைங்க, இல்லை எல்லா உறவும், ஒரு உறவு கூட விடாதீங்க. வேலைக்காரனாக கூட நினைங்க. ஏன்னா நான் வேலைக்காரனாக இருந்தேன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதேமாரி வெவ்வேறு ரூபத்தில் நினைங்கள். வெவ்வேறு உறவுகளில் வெவ்வேறு ரூபத்தில், அதே மாதிரி வெவ்வேறு சொரூபத்தில் நீங்களும் வாழ்க்கையை அனுபவம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிராமண வாழ்க்கை. ஏன்னா பிராமண வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதில் மட்டும்தான் கடவுளோட அனைத்து உறவுகளும் நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க. புராண கதையில் சொல்லுவாங்க இல்லையா, சீதையே லக்ஷ்மியோடைய அவதாரம் சீதை, அவங்களே தான் இது, இவங்களே தான் அது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, கடவுளுக்கு மனைவியும் நானே, மகளும் நானே, மகனும் நானே, பேரனும் நானே, அப்பாவும் நானே, அப்படி அனைத்து உறவுகளும் அவரோட வைக்கக்கூடிய வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. கடவுளோட வாழற அந்த கொஞ்ச நாளில் அனைத்து உறவுகளையும் நான் அனுபவம் பண்ணணும். அடுத்த 5000 வருஷம் மனிதர்களோட உறவுகளில் தான் இருக்க போகிறீங்க. அதில் பாதி சந்தோஷத்தை கொடுக்க போகுது, முக்காசி சந்தோஷத்தை கொடுக்க போகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை கொடுக்க போகுது. ஆனால் அந்த முக்கால்வாசி சுகத்தை கொடுக்கறதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே இப்போ கடவுளோட அனைத்து உறவுகளையும் வைத்து ஆனந்தமாக இருப்பதின் ஆதாரத்தில் தான். அதனால்
உறவு கூட மிஸ் ஆகக்கூடாது கடவுள்கிட்ட. அது சின்ன உறவாக கூட இருக்கட்டும். சின்ன சின்ன உறவு, பெட்டி கடைக்காரரு, பால்காரரு, அந்த மாதிரி கூட உறவு வச்சு பேசுங்க. அது ஒரு முக்கியமான உறவு இல்லையே அப்படின்னு கூட நினைக்கக்கூடாது. எல்லா விதமான உறவிலும், இந்த பாஷா படத்தில் ஒரு பாட்டு வருமே, நீ நடந்தால் நடை அழகு, அதில் பார்த்திங்கன்னா நக்மா ஹீரோயின் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ரஜினிகாந்தை தெரிவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உறவாகவும் நம்முடைய காதலன் சிவபாபாவை நினைக்கிறது. அப்போ தான் சர்வ சம்பந்தம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சகல உறவுகளில் நினைச்சேன்னு சொல்ல முடியாது. எங்கே அனைத்து உறவுன்னு சொல்கிறோமோ கடவுளோட, அப்போ அதுதான் நிரம்பிய வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை. அதனால் அனைத்து உறவுகளிலும் கடவுளோடு இருக்கக்கூடிய நினைவின் சொரூபமாக ஆகுங்கள். அப்போ தான் இந்த பிராமண வாழ்க்கையை முழுசாக வாழறீங்க, ஆனந்தமாக வாழறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன்: பாபா மாதிரியே நீங்களும் அவ்விக்த ரூபமுடையவராக மாறினீங்க அப்படின்னா இயற்கையின் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் விலகி சாட்சியாக பார்த்து ரசிப்பீங்களே தவிர எதை பார்த்தும் குழம்ப மாட்டீங்க. ஏன்னா அது நாடகம். நான் மேலேருந்து பார்க்குறேன், மேலே ஏரோப்ளேன்லேருந்து பூமியை பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அதேமாதிரி அவ்விக்த வதனத்தில் வந்து பூமியை பார்த்தால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கேருந்து தப்பிச்சு நான் மேலே போயிட்டேன். இங்கே இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் பதற போகிறீங்க? இப்போ நிறைய இடங்களில் வன்முறை நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கருணை வேணால் வருமே தவிர பதறது கிடையாது. ஏன்னா அது நமக்கு நடக்கலை, நம்முடையவர்களுக்கு நடக்கலை. யாருமே நம்முடையவர்களாக இல்லைன்னா, இந்த உலகத்தை விட்டே நான் மேலே பறந்துட்டேன்னா அப்போ சாட்சியாக தானே பார்ப்பீங்க, குழப்பம் வராதில்ல? அதுக்கு தான் பாப்தாதா மாதிரி நீங்களும் அவ்விக்த ரூபத்திலே இருங்க, பறந்துக்கிட்டே இருங்க. சங்கமயுகமே அவ்விக்த வதனத்தில் வாழ்வதற்கான யுகம். அதற்காகத்தான் அவ்விக்த வதனத்தையே படைக்கிறார், சூக்ஷ்மலோகத்தையே படைக்கிறார் பாபா. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.